ஒரு படம் ஒன்று எடுக்கணும். வெறித்தனமான ஒரு படம். துருவங்கள் 16, மாநகரம், உரியடி, ஜிகர்தண்டா, விக்ரம் வேதா, இந்த மாதிரி பட்டாசான ஒரு படம். என்ன, இந்த படத்தில்னா வன்முறை அவ்வளோவா இருக்காது. நம்ம எடுக்க போகிற படத்தில் சதை பிசுங்கணும், மூளை நசுங்கணும், ரத்தம் சும்மா பைப்பை திறந்து விட்ட மாதிரி பீச்சு அடிக்கணும். க்ரைம் த்ரில்லர். தம்பி, நம்ம பைத்தியகார சென்சார் போர்ட் பற்றி மறந்துட்டிங்களா? மெட்ரோ, உத்தா பஞ்சாப்க்கெலாம் என்னாச்சு ஞாபகம் இருக்குல்ல? ஆமாம்ல. இதை கட் பண்ணு, அதை கட் பண்ணுன்னு 2 மணி நேரம் படத்தை 2 நிமிஷம் ஆக்கிடுவானுங்க பைத்தியக்காரனுங்க. நாம இந்த ரத்தம், காயம், கொலை, கெட்ட வார்த்தை, வன்முறை இதெல்லாம் இல்லாமல் ஃபேமிலியாக பார்க்குற மாதிரி ஒரு நல்ல லவ் ஸ்டோரி ஒன்று எடுக்கக்கூடாது? லவ் ஸ்டோரி. நாம் அதுக்கு முதல்ல நம்ம லவ்னு ஒன்று பண்ணியிருக்கணுமே. லவ்னா என்னன்னே தெரியாமல் அதை பற்றி என்ன தடுக்கிறது? நாம் தான் லவ் பண்ணோமே. நாம் பண்ணோண்டா, பதிலுக்கு அந்த பொண்ணு பண்ணிச்சா? நம்ம மூஞ்சில் எச்ச துப்பி பற்றி விட்டுருச்சுல. ஒல்லியாக சிக்குன்னு சிறுத்தை குட்டி மாதிரி இருக்கும் போதே ஒரு பொண்ணு மதியில். இப்போ ஐடியில் சேர்ந்து தின்னு நல்லா செனப் பண்ணி மாதிரி ஆயாச்சு. இனிமேல் நம்ம வாழ்க்கையில் லவ் வர்றதுங்கிறது செத்த பொணத்துக்கு உயிர் வர மாதிரி. 2ம் நடக்கிறதுக்கு துளிபிட்டு கூட வாய்ப்பு இல்லை. சரி, லவ் வேணாம், எல்லா ஏஜ் குரூப்புக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு படம் எடுக்கலாமே. எல்லா ஏஜ் குரூப்புக்கும்னா ஹாரர் தான் பிடிக்கும். பேசாமல் பேய் பற்றி ரிசர்ச் பண்ணதை வச்சு முன்னாடி முடிவு பண்ண மாதிரி ஒரு ஹாரர் ஸ்டோரி ரெடி பண்ணிடலாமா? பிடிச்சிட்டேன். ஹாரர் sci-fi, டைம் லூப்பையும் பேயவும் சேர்த்து வச்ச ஒரு படம். டைம் லூப்பா? கிரவுண்ட் ஹாக் டேலேருந்து சுட்டோன்னு சொல்ல மாட்டானுங்க. டைம் லூப் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் ஒரு பிளாட் டிவைஸ். கிரவுண்ட் ஹாக் டே மாதிரி டைம் லூப் வச்சு எட்ஜ் ஆஃப் டுமாரோ, சோர்ஸ் கோட், ட்ரையாங்கிள், லூப்பர், ப்ரீடெஸ்டினேஷன், மென் இன் பிளாக் 3, அப்புறம் அது பேர் என்னது? இது அதான் அந்த பிராட் பிட் ப்ரூஸ் வில்லிஸ் படம். பேர் வர மாட்டேங்குது பாரு. ஐயோ, செம படமே அது. எதுடா? 12 monkeys. செம்ம படம்ல, வெறித்தனமான படம். அதான் இந்த மாதிரி டைம் லூப் வச்சு 10-15 படம் வந்திருக்கு. எல்லாமே சுட்டதாப்போ. அது போக நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டு யோசித்தாலும் இதிலேருந்து சுட்டோம் அதிலேருந்து சுட்டோன்னு கமெண்ட் அடிக்கிறதுக்குனே ஒரு கும்பல் இருக்குது. சுட்டதாம்ல சுட்டது. ஹலோ. டேய் கும்கி, நான் தான்டா பேசுகிறேன். வீட்டில் தானே இருக்க? யோ, என்னை வெறுப்பேத்திரியா நீ? வீட்டுக்குள்ளே வச்சு போட்டு வீட்டில் இருக்கியா காட்டில் இருக்கியான்னு கேட்குற. லேண்ட்லைனில் எடுத்தால் வேறு எங்கேயா இருப்பானுங்க? பெரிய மனுஷனாச்சுன்னு பார்க்குறீங்களா? பச்சையாக கேட்டிருப்பேன். உள்ளே வச்சு போட்டு எங்கேயா போனீங்க? மச்சி, உன்னை எத்தனை வாட்டி எழுப்பி பார்த்தேன் தெரியுமா? நீ ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு எல்லாம் பண்ணி மாதிரி தூங்கிட்டு இருந்த. சரி, அதான் நாங்களே காரில் போய் பாடக்கடையில் சாப்பிட்டுட்டு உனக்கு நல்ல புரோட்டாவும் 2 கன் சிக்கனும் பார்சல் வாங்கிட்டு, அப்புறம் நாளைக்கு வேறு ஏதோ வந்தாமே கடையெல்லாம் வேறு மூடிடுவாங்கலாம். அதான் அப்படியே பாகுபலிக்கு பால் பாக்கெட் வாங்கிட்டு வரலான்னு போனோம். சரி, எப்போ வருவீங்க? மச்சி, வர வழியில் கார் பிரேக் டவுன் ஆகிடுச்சுடா. பேட்டரியிலேருந்து சாம்பிராணி போட்ட மாதிரி புகையாக வேறு வருது. என்னது? யோ, எப்போயா வருவீங்க? மச்சி, செம்ம மழை பெய்யுது. இந்த மழையில் ஓலா கேப் பிடிச்சி மெக்கானிக்கு பேட்டரிலாம் கண்டுபிடிச்சி காரை சரி பண்ணி வீட்டுக்கு வர எப்படியும் 3-4 மணி நேரம் ஆயிரும் நினைக்கிறேன். மினிமம் 2 hours ஆயிரும். அதுவும் நமக்கு லக்கு இருந்தா. நான் துவைக்கிறது கொடுத்த ட்ரெஸ்ஸு, ஆஃபீஸ் லேப்டாப்பு, ஃபோன் சார்ஜர் எல்லாமே உங்கள் காருக்குள்ளே தானே இருக்குது. ஃபோனும் சார்ஜ் இல்லாமல் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ என்கிட்ட போகிறதுக்கு வேறு ட்ரெஸ்ஸும் இல்லை. இன்றைக்கி ஆஃபீஸில் வேறு எத்தனைக்கு வேறு மயிர் வேறுனு வேட்டி சட்டை போட வச்சிட்டானுங்க. வேகுதுன்னு வேட்டியை மடித்து கட்டினா காற்று கருமம் கண்ட இடத்துக்குள்ளே போகுது. வெல்க்ரோ வேறு இடுப்பெல்லாம் குத்துது. எனக்கு ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்குது. தயவு செஞ்சு வேமா வந்துடுங்க. சும்மா பொட்டா மாதிரி புலம்பிக்கினே இருக்காத. பையன் தானே நீ, கொஞ்சம் நேரம் மட்டும் பொறுத்துக்க. வீட்டில் ஏர்டெல் ஒய்ஃபை வேறு புதுசாக போட்டிருக்கு. ஃபோனில் பிட்டெல்லாம் ஜெட்டு வேகத்தில் சட்டுன்னு வரும். எக்ஸ்விடிஸ்லாம் பஃபரே ஆகாமல் ஸ்டீம் ஆகுதுன்னா பார்த்துக்க. யோ, ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, சார்ஜர் உன் காருக்குள்ளே இருக்குன்னு தெளிவாக சொல்கிறேன். லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க. அப்போ ஐபாடில் பாட்டு கேளு. இல்லை கண்டிப்பாக பிட்டு தான் பார்க்கணுன்னா கரெக்டாக 11:30 கேப்டன் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் போடுவான். அதில் ஒரு டாக்டரும் ஒரு லேடியும் வந்து பேசுவாங்க பாரு. வெறித்தனமாக இருக்கும். செம்ம விழிப்புணர்வான ப்ரோக்ராம் வச்சு. நான்லாம் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். எனக்கு அந்த மாதிரி ஷோவே பிடிக்காது. அடப்பாவி, அப்போ கிரிஜா தெரியாதா உனக்கு? மீமிலாம் வந்திருக்கு.
கிட்ஸ் லைக் சரவண மீனாட்சி ஸ்ரீஜா, மென் லைக் எருமசாணி ஹரிஜா, லெஜெண்ட்ஸ் லைக் சமையல் மந்திரம் கிரிஜா. நான்லாம் கிரிஜா ஃபேன்பா. யோ, ஒரு டிஎல் மாதிரியா பேசுகிற? சம்மந்தமே இல்லாமல் வேமா வந்து தொலைங்கண்ணா. மறந்துடாத மச்சி, 11:30 மணி, கேப்டன் டிவி, சமையல் மந்திரம், அஜால் குஜால். ஓகேவா? நான் ஃபோனை வைக்கிறேன். பை. ஏய் மச்சி மச்சி மச்சி, ஒரு நிமிஷம், ஒரு முக்கியமான இதை சொல்ல மறந்துட்டேன். இப்போ கிரிஜா வரது இல்லையா, வேற யாரோ வராங்களா? திவ்யாவா? கடுப்புகளை கிளப்பிக்கிட்டு மணி 11:30 போகுது. கூச்சமே படாமல் சமையல் மந்திரம் பார்த்துக்கலாமா? டாய், பிட்டு பற்றியோ இல்லை அது சம்மந்தப்பட்ட எது பற்றியோ பார்க்கவே கூடாதுன்னு தெளிவாக முடிவு பண்ணியிருக்கோம்ல. இப்போ இதை பார்த்தோம், பிக் பாஸ் சக்தி சொல்கிற மாதிரி ட்ரிகர் ஆகி பிட்டு பார்க்க ஆரம்பிச்சிருவோம். கரெக்டு. நம்ம விஜய் ஃபேன் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா நம்ம பேச்சே கேட்கக்கூடாது. என்னானாலும் சரி, நம்ம இன்னைக்கு சமையல் மந்திரம் பார்க்கக்கூடாது. டாட். மயிரா போச்சு. நான் இன்னைக்கு சமையல் மந்திரம் பார்க்குறேன். பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி. இளைஞர்களின் இதய துடிப்பு. பாகுபலி. கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்களின் ஃபேவரட் ஷோ சமையல் மந்திரம். நம்ம நிகழ்ச்சியில சாட்டர்டே சண்டேஸ் வந்தாலே லைவ் கால்ஸ் தான் பார்ப்போம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம லைவ் கால்ஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி டாக்டருக்கு ஒரு வணக்கம் சொல்லலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு. நலமா இருக்கீங்க. வியூவர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா என்ன டாபிக் பார்க்க போறோம் இன்னைக்கு? வியூவர்ஸ்க்கு வந்து நாம கொடுக்க போறது பனங்கிழங்கும் மொச்சக்கொட்டையும். பனங்கிழங்கும் மொச்சக்கொட்டையும். நல்லா இருக்கே. அதை தான் கொடுக்க போறோம். அதாவது இப்ப இந்த பனங்கிழங்கு வந்து பனங்கிழங்கு மொச்சக்கொட்டையெல்லாம் அப்புறம் நாங்கள் எல்லாம் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுறோம். சப்போர்ட் ஒர்க்கு டைம்லாம் முன்ன பின்ன ஆகும். எப்போனாலும் வருவோம், எப்போனாலும் போவோம். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல? இல்லை, அப்புறம் லேட்டாக வரும், டிஸ்டர்ப் பண்ணுறோன்னு மற்ற டெனன்ஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட போகிறாங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை தம்பி. இல்லைண்ணே, இதுக்கு முன்னாடி இந்த அப்பார்ட்மெண்ட்லேயும் இதே பிரச்சனை தான். அதான் இப்போயே கேட்டு வச்சுக்கிறேன் நான். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் எப்போ வேணால் வரலாம், எப்போ வேணால் போகலாம், உங்கள் இஷ்டம். கேட்டை மட்டும் கரெக்டாக மூடிட்டு வந்துடுங்க. ஏன்னா வாட்ச்மேனுக்கு இன்னும் ஏற்பாடு பண்ணல. நீங்கள் கன்ஃபார்மாக சொன்னால் தான் அதுக்கான வேலையெல்லாம் ஆரம்பிக்க முடியும். அண்ணே, இங்கே ஃப்ளஷ்ஷு கொஞ்சம் ஒர்க் ஆகாத மாதிரி இருக்கு. இந்த டாய்லெட் ஃப்ளஷில் தண்ணி கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி இருக்கு. ஆமாம் தம்பி, அந்த டாய்லெட் ஃப்ளஷ் கொஞ்சம் மக்கர் பண்ணும். பெரிய பிரச்சனை இல்லை. ப்ளம்பரை வச்சு நானே அழகாக முடிச்சு கொடுத்துட்றேன். இல்லை, இப்போ எனக்கு பாத்ரூம் வருது. நான் இந்த டாய்லெட்டை யூஸ் பண்ணிக்கலாமா?
அதெல்லாம் தாராளமாக யூஸ் பண்ணிங்க தம்பி. என்ன இந்த ஃப்ளஷை மட்டும் கொஞ்சம் பார்த்து நல்லா அமுக்கி விட்ருங்க. டேய், நாய் டயரை பார்த்தா காலத்துக்கு ஒன்று கிடைக்கிற மாதிரி பாத்ரூம் பார்த்தாலே ஒன்று கிடைக்க மாட்டா உனக்கு. முதல்ல உனக்கு ஒரு டைப்பர் வாங்கி தரணும்ண்ணே. சின்ன குழந்தைங்க மாதிரி 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒன்று கட்சி கிடக்குறான். சுகர் பேஷண்டாடா நீனு? இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையை ஆக்காதீங்க. பக்கத்து பாத்ரூம்ல பார்த்தீங்கன்னா குற்றாலத்து அருவியில் கொட்டுற மாதிரி தண்ணி சும்மா சருன்னு வந்துனே இருக்கும். அதை யூஸ் பண்ணிக்கங்க. இங்கே கீழே ஃபேமிலி ஏதாவது இருக்காங்களா என்ன? இல்லையே தம்பி, நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டெனண்ட்டு. ஏன் கேட்குறீங்க? இல்லை, பாத்ரூம் ட்ரெயின் உள்ள ஏதோ குழந்தை சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. இவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் இன்னும் ஒருத்தர் கூடயா வரல? அண்ணே அண்ணே அண்ணே. என்ன தம்பி? இல்லை, இந்த பில்டிங் கட்டி 5 வருஷம் ஆச்சுன்னீங்க. இன்னும் ஒரு டெனன்ட் கூடயா கூடி வரல? இல்லை தம்பி, போன வருஷம் வரைக்கும் இங்கே கரண்ட்டும் தண்ணியும் பிரச்சனையாக இருந்துச்சு. இப்போல்லாம் சரி பண்ணியாச்சு. இப்போதைக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு. இனிமே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருவாங்க. எங்களை தவிர இவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் யாருமே இல்லைங்கிறீங்க. நமக்கு வேறு ஷிஃப்ட்டு குண்டக மண்டக போட்டு விடுவானுங்க. நைட்டு நேரத்தில் தனியாக எவனா ஒருத்த மட்டும் ரூம்குள்ளே சிக்கும்போது கரண்ட் கிண்டு போச்சுன்னு வச்சுக்கோ, செத்தம். எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் என்ன உன்ன மாதிரி போட்டேன்னு நினச்சியா? நான்லாம் அரண்மனை படத்தையே தனியாக உட்காந்து பார்த்துவேன். பயம் பெருங்குளத்தூர்னா நான் பெரம்பூர். அவ்வளோ டிஸ்டன்ஸ் எனக்கும் பயத்துக்கும், புரியுதா? மொக்க நாயே, தனியாக ஒரு படத்தை பார்க்கறது வேற, இது மாதிரி ஒரு வீட்டில் தனியாக நீ மட்டும் மாட்டுறதுங்கிறது வேற. யோசிச்சு பாரு, நீ மட்டும் தனியாக இந்த வீட்டில் மாட்டுற, நைட்டு கரண்ட் போகுது, என்ன பண்ணுவேன்? ஏதாவது பிரச்சனைனா காப்பாற்றுறதுக்கு சுற்றி உன்னை தவிர ஒரு ஈக்காக்க கூட கிடையாது. அந்த ஆம்பியன்ஸில் காற்றுல லைட்டாக டோர் செஞ்சாலே அப்படியே அள்ளு விட்டுரும். நான்லாம் பயத்தில் அணுவணுவா சாவத்துக்கு கூச்சப்படாமல் ஒரேடியாக தூக்கில் தொங்கிடுவேன். டேய் கம்மனுடுறா. டேய் கும்கி, அவன் கிடக்குறான். அவனே ஒரு பயந்தாங்குழி நாய். அவன் சொல்கிறதெல்லாம் நீ கண்டுக்காத. நீ போ, வீடு ஓகேவான்னு மட்டும் பாரு. மீதியெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், புரியுதா? ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வேங்கதாம் ஒத்துக்கோ ஒத்துக்கோ அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வேங்கதாம் ஒத்துக்கோ ஒத்துக்கோ காட்டோரம் மேயும் குறும்பாடு அத போட்டாதான் நமக்கு சாப்பாடு. ஆனா காட்டோரம் மேயும் குறும்பாடு அத போட்டாதான் நமக்கு சாப்பாடு. சிறுனா சிறுவேன் கிருனா கிருவேன் அண்ணாத்த ஆடுறார். ஹலோ, சரோஜினி அபார்ட்மெண்ட்ஸ் டோர் நம்பர் 209. ஆமாம், நீங்கள்? சார், என் பேர் கார்த்திக். ஆனால் இப்போ அது முக்கியம் இல்லை. நான் சொல்கிறது நல்லா கேளுங்க. உங்களுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ இருக்கிற அதே அப்பார்ட்மெண்ட்டில் நானும் என் ஒய்ஃபும் தங்கியிருக்கோம். ஹலோ சார். சாரி, எனக்கு சரியாக கேட்கல. என்னது? இல்லை சார், நீங்கள் இப்போ இருக்கிற அதே அப்பார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு முன்னாடி நானும் என் ஒய்ஃபும் தான் தங்கியிருந்தோம். நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுற அந்த லேண்ட்லைன் 43665067, அந்த லேண்ட்லைன் கூட நான் கொடுத்த கனெக்ஷன் தான். சரி சார், கரெக்டாக போன வருஷம் இதே அப்பார்ட்மெண்ட்ஸில் இதே நாள் இதே நேரம் என் ஒய்ஃப் பாத்ரூமில் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க சார். என்னது? யோ, தயாரியா நீ? சார், நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் யாருங்கிறதுலாம் முக்கியம் இல்லை. என் ஒய்ஃப் டெத்துக்கு அப்புறம் அந்த அப்பார்ட்மெண்ட் பற்றி நான் விசாரித்தேன். வருஷம் கரெக்டாக இதே நாள் இதே 11:40க்கு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தங்க செத்து போயிருக்காங்க.
என் ஒய்ஃபோட சேர்த்து ஒரு காலேஜ் பையன், ஒரு ஐடி பொண்ணு, அப்புறம் ஒரு பச்சை குழந்தைன்னு மொத்தம் 4 பேர் சார். பவரு நீ தானே அது? பச்சையாக தெரியுது பவரு. தயவு செஞ்சு வெறுப்பேத்தாத. இங்கே கரண்ட் வேற இல்லை பவரு. நான் ஏற்கனவே பயந்து போயிருக்கேன். மூட்டு ஃபோன் வச்சிருக்கு. ஐயோ சார், நான் பவர்லாம் இல்லை சார். தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க. என்ன ஆனாலும் சரி, எக்காரணத்தை கொண்டும் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இன்றைக்கி நைட் இருக்காதீங்க. அப்படி இருந்தீங்கன்னா உங்கள் உயிருக்கே ஆபத்து வரலாம். உடனே இன்னைக்கு நைட் மட்டும் ஆச்சு அந்த அப்பார்ட்மெண்ட் விட்டு காலி பண்ணுங்க. நாளைக்கு நம்ம மீட் பண்ணுவோம், நேரில் பேசுவோம். அந்த புரோக்கர் இருக்கானே, அவனை மட்டும் நம்பாதீங்க. அவன் சரியான ஹலோ சார். ஹலோ அழகா சொல்லாமலே பூக்களோ வாசோ வீசுது, உறவோ இல்லாமலே இருமனோ ஏதோ பேசுது, எவரும் சொல்லாமலே குயிலெல்லாம் தேனா பாடுது, எதுவும் இல்லாமலே மனசெல்லாம் இனிப்பா இனிக்குது. கிளிப்புளிக்கு சொன்ன மாதிரி படித்து சொன்னேன் அவன்கிட்ட. எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வா, எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வான்னு. கடைசியில் பார்த்தா நீ மட்டும் தனியாக ஆட்டிக்கிட்டு இவ்வளோ லேட்டாக வர. எவ்வளோ நேரம் சும்மா உட்காந்து தெரியுமா? நான் தெளிவாக சொன்னேன் அந்த நாயங்க கிட்ட. வீடு ஷிஃப்ட் பண்ணுறதை பற்றி பேசணும். பசச்ச போறிக்கே அதான் அங்கேயே ஒன்று இருக்குல்ல, எம்பி இங்கேருந்து எடுக்கிற. பசங்களை வேறு சரக்கு வாங்கி வச்சுட்டு பசியோடு வெயிட் பண்ணுறாங்க, வேகமாக வான்னு. சும்மா சிஸ்டமை லாக் பண்ணாமல் சப்பு இஷ்யூ இருக்குது, சஃபர் இஷ்யூ இருக்குன்னு அதையே நோண்டிட்டு இருந்தானுங்க. நான் இஷ்யூ சப்பு இஷ்யூரா? பைத்தியக்காரனாய, அது பேர் சப்பு இஷ்யூலாம் இல்லை, எஸ்ஏபி இஷ்யூ. ஏதோ ஒரு மயிறு. அதான்டா கூப்பிட்டு பார்த்தேன், அவனுங்கெல்லாம் வரலன்னு நான் பாட்டு கிளம்பி வந்துட்டேன். டேய் அப்புறம்னா அவனுங்களுக்குலாம் எந்த வீடாக இருந்தாலும் பிரச்சனை இல்லையா, நமக்குலாம் ஓகேனா அவங்களுக்கு ஓகே தானா. டேய் சாவி அவன்கிட்ட கொடுத்துட்டேல, அப்புறம் நம்ம வெளில மட்டையான பிறகு உள்ளேருந்து தட்டிகிட்டு இருக்க போகிறானுங்க. என்னண்ணா நீங்கள் சொல்கிறது தான். அதான் மச்சி, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெருங்குளத்தூர் சரோஜினி அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் பெஸ்ட்டு. ஏன்னு சொல்கிறேன்னு கேளு. 1, வாடகை ரொம்ப கம்மி. நம்ம பிளான் பண்ண மாதிரி காசு சேர்த்து வச்சு ப்ளே ஸ்டேஷன் ஒன்று, இன்வெர்டர் ஒன்று வாங்கிடலாம். 2வது, ஆஃபீஸ்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ். நடந்து போனால் கரெக்டாக 20 நிமிஷம் தான். இந்த 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கேப்காரெல்லாம் கால் பண்ணி காலங்காத்தால் வெறுப்பேற்ற மாட்டான். 3வது, முக்கியமானது, ஹவுஸ் ஓனரும் கிடையாது, டெனன்ட்ஸும் கிடையாது. சும்மா பர்த்டே கிட்டே வந்தால் இஷ்டத்துக்கு சரக்கடிச்சு சும்மா வெறித்தனமாக என்ஜாய் பண்ணலாம். எவனும் கேட்க மாட்டான். அது போக போவரே, நம்ம பூனை ஒன்று வளர்க்கலான்னு பேசிகிட்டு இருந்தோமா, அங்கே பூனை வேறு ஒன்று இருக்குது, வெளிநாட்டு பூனை. இந்த படத்தில் கூட ஒன்று வருமே ஒரு பூனை. என்ன படம்? அதான்டா ஸ்டூடெண்ட் லிட்டில். என்ன படம்? சிபிராஜ் படமா? இந்த விழாமலே இருக்க முடியுமான்ட்டு. அது ஸ்டூடெண்ட் நம்பர் 1.
டேய் இந்த எலிக்குட்டி ஒன்று சட்டை பேண்டெல்லாம் போட்டு கப்பல்லாம் ஓட்டிகிட்டு இருக்குமே. அதான்டா அந்த படம் தான். அந்த படத்தில் வர மாதிரி நல்லா வெளிநாட்டு பூனை வெள்ளையா புசு புசு புசுன்னு அவ்வளோ அழகாக அந்த வீட்டில் இருக்குப்பா அவரு. யாரு அந்த ஹவுஸ் ஓனர் வளர்க்குறானா? கிறுக்கு முதேவி ஹவுஸ் ஓனர் இல்லைங்கிறேன், அப்புறம் ஹவுஸ் ஓனர் பூனை வளர்க்குறானு கோக்கடே. ஹவுஸ் ஓனர்லாம் இல்லைடா, அந்த பூனை அந்த அப்பார்ட்மெண்ட் கட்ட ஆரம்பிச்சதுலேருந்தே அங்கே தான் இருக்கான். எப்படி வந்துச்சு எங்கேருந்து வந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது. சரி அப்புறம் என்ன, எல்லாருக்கும் ஓகேனா பெருங்குளத்தூர் வீட்டுக்கே ஷிஃப்ட் ஆயிடலாம். எல்லாம் ஓகே தான், ஆனால் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன அது? அந்த சின்ன பெட்ரூம் டாய்லெட்டில் ஃப்ளஷ் சரியாக ஒர்க் ஆகலை பார்த்தீங்களா? ஐயய்யய்ய இவன் ஒருத்தன்டா எப்போ பார்த்தாலும் ஃப்ளஷ் ஒர்க் ஆகலை மயிறு ஒர்க் ஆகலன்ட்டு. நான் ஃப்ளஷ் ஒர்க் ஆகலாம் ஏன்னாப்பா வாலில் தண்ணியாக வந்து ஊற்று, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? நான் இந்த பிரச்சனை நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க. இந்தா இவனுக்கு பைக் ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து டாக்டர் உனக்கு கீழே குனிக்கூடாது வெயிட்டு தூக்கக்கூடாதுன்னு தெளிவாக சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு வாட்டி இவன் கக்காவோ திஸ்பீஸோ போகும்போது நம்ம தான் வாளியில் தண்ணியை பிடிச்சி ஊற்றணும். காலங்கத்தலைனால அந்த கர்மத்தை பார்த்துட்டு இருக்க முடியாதுண்ணா. அதான் அந்த புரோக்கர் சரி பண்ணி தரேன் நான்ல. நம்ம வீட்டில் ஒரு பாத்ரூம் மட்டும் இருந்தால் ஓகே, நீ சொல்கிறது கரெக்டு. நம்ம வீட்டில் தான் 1க்கு 3 இருக்கே, அப்புறம் என்ன? இல்லை நான் சொல்கிறேன், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இன்னும் ஏரியா கொஞ்சம் ரிமோட்டான ஏரியா, ஆத்திர வருஷத்துக்கு தம்மு வாங்கினா கூட ஆஃபீஸ் வர போகணும், அதான் யோசிக்கிறேன். ஆமாண்ணா, சுற்றி 1 கிலோமீட்டருக்கு நம்மளை தவிர யாருமே கிடையாது. வெட்ட வெளி. வாட்ச்மேனா இன்னும் போடலான்றானுங்க. இவன் வேற ஏதோ கக்கூஸில் குழந்தை சத்தம் கேட்குதுன்றான். நான் குழந்தை சத்தம்? நான் ஃப்ராங்காகவே சொல்கிறேண்ணா, எனக்கு இந்த வீட்டை நினச்சாலே கொஞ்சம் பயமாக தானே இருக்குது. நைட்டு நேரத்தில் கரண்ட்லாம் போச்சுன்னா என்னென்ன பண்ணுறது? இன்வெர்ட்டர் வாங்குறது நம்மகிட்ட இன்னும் காசும் இல்லை. என்னண்ணா குழந்தை சத்தம்? லேட் ஆனாலும் பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் சேஃப்டியான இடமா பார்ப்போம்ண்ணா. டேய் பையன் தானடா நீ, அசிமா சேஃப்டி பற்றிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஏன் பொண்ணுங்களுக்கு மட்டும் தான் சேஃப்டியா? பசங்களை சேஃப்டி இருக்கக்கூடாதா? லூஸ் மாதிரி பேசுகிறான் இவன். 3 BHK ஃபுல்லி ஃபர்னிஷ்டு. சத்தியமாக சொல்கிறேன், இந்த ரேட்டுக்கு இதை விட கம்மியாக வேறு எங்கேயுமே கிடைக்காது. அதானே நானும் சொல்கிறேன், இவ்வளோ சீப்பாக தரேன்னா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். என்னடா நைட்டு கரண்ட் போனால் தானே பிரச்சனை? ஆமாம், அடுத்த மாதம் காசு. என்னடா குழந்தை சத்தம்? டேய் எவனா எனக்கு பதில் சொல்லுங்கடா. என்னடா சொல்ல மாட்டேன். காசு இது போட்டு இன்வெர்ட்டர் வாங்கிடலாம். அது வரைக்கும் கொஞ்சம் நாளைக்கு டெம்பரவரியாக ஒரு 7:30 மணி ஆனாலே கேண்டில் ஏற்றி வச்சுட்டு உட்காந்துடுவோம். என்ன மச்சி, என்ன சொல்கிறது கரெக்டு தானே? நைட்டு 7:30 மணி ஆனாலே கேண்டில் கொடுத்துடுவோம். ஓகேண்ணா. இது ஜொனேஷியஸு அவங்க அப்பா கூட சர்ச்சில் ஃபாதராக இருக்கார். எத்தனை கேண்டில் வேணாலும் ஓசியிலே உஷார் பண்ணிக்கலாம். சர்ச்சு கேண்டில் இவ்வளோ பெருசுக்கு இருக்கும், கொளுத்தி விட்டா 2 நாளைக்கு சாலிடாக வரும். அப்புறம் என்ன, கேண்டில் லைட் ஆம்பியன்ஸில் நைட்டு சரக்கு அடிச்சா எப்படி இருக்கும்? மரணமாக இருக்கும். ராமு, நான் ஒன்று மட்டும் சொல்லட்டுமா? நாடா அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய். போடா புறம்போக்கே. சத்தியமா ராமு, முந்திலாம் நானும் உன்ன மாதிரி தான். இருட்டானாலே போதும், யாரை பார்த்தாலும் பேய் மாதிரி தெரியும், எதை பார்த்தாலும் பயமாக இருக்கும். அப்புறம் நான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் தெரியுமா? நீ ஒரு பொட்டன. பயம்தான் பேய். எல்லா லாஜிக்கலான சாதாரணமான விஷயத்த கூட பயம் பேயை மாற்றும். அது தெரிஞ்சதுக்கப்புறம் எந்த பேயும் பார்க்கல, பயமும் இல்லை. பேயினால செத்தவனுங்க இருக்காங்களோ இல்லையோ, பேய் இருக்குங்கிற பயத்தில் செத்தவனுங்க நிறைய பேர் இருக்கானுங்க. அதனால இது மட்டும் என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கோ, பயம்தான் பேய். திங்கள் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசு, திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புற, போகிறம்மா எண்ணமெல்லாம் வண்ணமம்மா, எண்ணங்களுக்கு ஏத்தபடி வண்ணமெல்லாம் மாறுமம்மா, உண்மையம்மா உள்ளத நானும் சொன்னேன் பொன்னம்மா சின்ன கண்ணே,
வணக்கம். இது உங்களின் ஃபேவரட் ஷோ சமையல் மாந்திரம். நம்ம நிகழ்ச்சியில சாட்டர்டே சண்டேஸ் வந்தாலே லைவ் கால்ஸ் தான் பார்ப்போம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம லைவ் கால்ஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி டாக்டருக்கு ஒரு வணக்கம் சொல்லலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கிறேன். நலமா இருக்கீங்க. வியூவர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா என்ன டாபிக் பார்க்க போறோம்? இன்னைக்கு வியூவர்ஸ்க்கு வந்து நாம கொடுக்க போறது பனங்கிழங்கும் மொச்சக்கொட்டையும். பனங்கிழங்கும் மொச்சக்கொட்டையும் நல்லா இருக்கே. அதை தான் கொடுக்க போறோம். அதாவது இப்ப இந்த பனங்கிழங்கு வந்து பனங்கிழங்கு என்ன எழவிடாது. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இதெல்லாம் நடந்துச்சுல. அரை தூக்கத்தில் கனவு ஏதாவது கண்டேனா, இல்லை இந்த கர்மத்துக்கு பேர் தான் தேஜாவுவா? ஹலோ, சரோஜினி அபார்ட்மெண்ட்ஸ் டோர் நம்பர் 209. ஹலோ. ஆமாம் சார், என் பேர் கார்த்திக். உங்களுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ இருக்கிற அதே அப்பார்ட்மெண்ட்டில் நானும் என் ஒய்ஃபும் தங்கியிருந்தோம். சரி. நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுற அந்த லேண்ட்லைன் 43665067, அந்த லேண்ட்லைன் கூட நான் கொடுத்த கனெக்ஷன் தான். ஹலோ சார். சார், இப்போ தானே சார் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கால் பண்ணியிருந்தீங்க? நானா? இல்லையே சார், நான் இப்போ தான் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் கால் பண்ணுறேன். சார், ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கூட கால் பண்ணியிருந்தீங்களே சார். கால் பண்ணி உங்கள் ஒய்ஃப் இறந்ததை பற்றி கூட பேசுனீங்களே. பேசிகிட்டு இருக்கும்போது ஃபோன் கூட கட்டாச்சு சார். ஹலோ சார், எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ தான் அந்த வீட்டில் யாராவது இருந்தால் வான் பண்ணலான்னு அந்த லேண்ட்லைன் நம்பர் என் பழைய டேர்லேருந்து தேடி கண்டுபிடிச்சேன். ஒரு வேளை வேற யாராச்சும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வான் பண்ணியிருப்பாங்களோ? இல்லை சார், அது உங்கள் வாய்ஸ் தான். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நீங்கள் தான் கால் பண்ணியிருந்தீங்க. ஏன் வாய்ஸா? எனிவே சார், நீங்கள் எக்காரணத்து கொண்டும் அந்த வீட்டில் எனக்கு நைட் இருக்காதீங்க. வருஷம் வருஷம் இதே நாள் இதே நேரம் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் யாரோ ஒருத்தவங்க இறந்துருக்காங்க. அதானே சார்? தெரியுது சார். ஆனால் இப்போ என்னால் இந்த அப்பார்ட்மெண்ட் விட்டு வெளில போக முடியாது. என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை வீட்டுக்குள்ளே தனியாக வச்சு போட்டு வெளில போயிருக்கானுங்க. இந்த முழு அப்பார்ட்மெண்ட்டில் எங்கள் வீடு மட்டும்தான் சார் ஆக்கிபை ஆயிருக்கு. என்னை தவிர இப்போ இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வேறு யாருமே இல்லை. நீ டோரும் டீ குட் சார், அவ்வளோ ஈஸியெல்லாம் உடைக்கவே முடியாது. நீ கொஞ்சம் எப்படியாச்சும் இங்கே வந்து என்னை ஹெல்ப். ஹலோ. சத்தியமாக சொல்கிறேன், இதெல்லாம் ஏற்கனவே நடந்துச்சு. எப்படி சொல்கிற? சூடு வாங்கின எனக்கு தெரியாதா இதெல்லாம் ஏற்கனவே நடந்துச்சா இல்லையான்னு? டேய், அது சிகரெட்டை ஒழுங்காக அணைக்காமல் கூட விட்டுருந்துருக்கலாம்ல. இதெல்லாம் ஏற்கனவே நடந்துச்சு. சரி விடு, கடந்து போன விஷயத்தை பற்றி பேசி ஒரு மயிரும் பிரயோஜனம் இல்லை. இதெல்லாம் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நடந்துச்சா இல்லையான்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் இதே விஷயம் திரும்ப நடக்குதான்னு என்னால் கண்டிப்பாக கண்காணிக்க முடியும். எப்படி?
ஃபர்ஸ்ட் வந்து நாம கொடுக்க போறது பனங்கிழங்கும் மொச்சக்கொட்டையும். பனங்கிழங்கும் மொச்சக்கொட்டையும் நல்லா இருக்கே. அதை தான் கொடுக்க போறோம். ம். அதாவது இப்போ இந்த பனங்கிழங்கு வந்து பனங்கிழங்கு மொச்சக்கொட்டை. ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு எனக்கு சுத்தமாக புரியலை. ஆனால் அதை புரிஞ்சுக்காமல் இங்கேருந்து உயிரோட போக முடியாதுன்னு மட்டும் நல்லா தெரியுது. ஏன் இதெல்லாம் நடக்குது? அதுக்கு முன்னாடி முதல்ல இங்கே என்ன நடக்குது? 11:30 11:40 இந்த 10 நிமிஷம் திரும்ப 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 நடக்குது. வரிசையை யோசி. 1 11:30 மணிக்கு சமையல் மந்திரம் ஸ்டார்ட் ஆகுது. உங்களின் ஃபேவரட் ஷோ சமையல் மந்திரம். 2 11:31 ஒரு பவர் கட். 3 11:33 ஒரு ஃபோன் கால். 4 11:37 கக்கூஸ்ல இருந்து ஒரு சவுண்டு. 11:40 லூப்பு திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்குது. இப்ப சொல்லு, இங்க என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவ போற ஒரே விஷயம் 11:33 வர ஃபோன் கால். ஹலோ, சரோஜினி அபார்ட்மெண்ட்ஸ் டோர் நம்பர் 209. சார், உங்கள் ஒய்ஃப் மாதிரி வருஷம் வருஷம் இதே நாள் இதே நேரம் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் 4-5 பேர் இறந்து போயிருக்காங்க. கரெக்டாக சார்? ஹலோ சார், நமக்கு டைம் இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த ஃபோன் டெட் ஆயிடும். அதுக்குள்ளே நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் ப்ளீஸ். சார், எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. சார், உங்களுக்கு என்ன நடக்குதுன்னா புரிய தேவையில்லை சார். இனிமேல் நான் கேட்க போகிற கேள்வி மட்டும் புரிஞ்சா போதும். ஹலோ, கேளுங்க சார். சார், உங்கள் ஒய்ஃப் எப்படி சார் இறந்தாங்க? ஒரு நாள் நான் ஆஃபீஸில் லேட்டாக ஒர்க் பண்ணிருக்கும் போது கால் பண்ணி ஏதோ நடந்ததே திரும்ப திரும்ப நடக்குதுன்னு அழுதா சார். உடனே என்னை வீட்டுக்கு வர சொன்னா. எனக்கு ஒன்றும் புரியல. வேலை இருக்குன்னு சொன்னதுக்கு உயிர் போகிற விஷயம்னு சொன்னான். நானும் உடனே கிளம்பி வீட்டுக்கு வந்து பார்த்தா பாத்ரூமில் கையெடுத்து சூசைட் பண்ணிக்கிட்டா சார். சார் சார், வேற ஏதாவது தெரியுமா சார் இந்த உங்கள் ஒய்ஃப் இறந்ததை பற்றி? சார், ஒரு டைரி எப்போதுமே கையில் வச்சிருப்பா சார். ஆனால் அவள் இறந்ததுக்கப்புறம் அந்த டைரி எங்களால் கண்டுபிடிக்கவே முடியல. அந்த அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டோம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த டைரி அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் எங்கேயோ இருக்கணும் சார். அந்த டைரி மட்டும் கிடச்சிதுன்னா உங்களாலே கண்டுபிடிக்க முடியலன்னா அப்புறம் நான் ஆமாம் தம்பி, அந்த டாய்லெட் ஃப்ளஷ் கொஞ்சம் மக்கர் பண்ணும். ஐயய்யய்ய, இவன் ஒருத்தன்டா எப்போ பார்த்தாலும் ஃப்ளஷ் ஒர்க்காகல மயிறு ஒர்க்காகலன்ட்டு. இந்த டாய்லெட் ஃப்ளஷில் தண்ணி கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி இருக்கு. எனக்கு புரியுது சார். ஆனால் அந்த டைரி அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் எங்கேயோ இருக்கணும். அவளுக்கு சின்ன வயசுலேருந்தே டைரி எழுதுகிற பழக்கம் இருக்கு சார். சின்ன சின்ன விஷயத்த கூட அவள் டைரி எழுதுறோம். ஸோ அந்த டைரி ஜான் 20 2017 11:30 11:40 இந்த 10 நிமிஷம் திரும்ப திரும்ப நடக்குது. 20 வருஷம் கிட்ட கடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு வயசும் சுத்தமாக ஏறல, நேரமும் அதே 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஜான் 20 2017 11:30 மணி. இதுதான் சாகா வரமா? அப்படி தான் சாகா வரம்னா இது வரம் இல்லை, சாபம், கொடூரமான சாபம். இந்த சாபத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி தான் இருக்குது, மரணம். நான் சாக போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு இதுவரை நடந்ததையும் நான் இதுவரை தெரிஞ்சுக்கிட்டதையும்
எனக்கு அப்புறம் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் சிக்க போகிறவங்களுக்கு நான் பதிவு செஞ்சே ஆகணும். அதுக்கு தான் அந்த டைரியை நான் எழுதுகிறேன். 9 வருஷத்துக்கு முன்னாடி சரோஜினி அப்பார்ட்மெண்ட்ஸ் இப்போ இருக்கிற அதே இடத்துல ஜாய் கார்டன்ஸுங்கிற ஒரு பெரிய பங்களா இருந்திருக்கு. அந்த பங்களாவில் டொனால்ட் தாமஸ்ங்கிற ஒரு பிஸ்னஸ்மேன் அவர் மனைவி ரூபி செபாஸ்டினோடையும் அவர் பொண்ணு ஜாய் சேவியரோடையும் வாழ்ந்திருக்காரு. ஜாய் சேவியர் அவள் ஒரு வயலண்ட் டெலியூஷனல் ஸ்கீசோஃப்ரீனியா பேஷண்ட். ஜாய்க்கு 6 வயசு இருக்கும்போது அவள் கூட படிக்கிற ஒரு பையன் அவளுக்கு ஸ்டாப்லர் தரலங்கிற கோவத்தில் அந்த பையனோட கண்ணிமைகளை அதே ஸ்டாப்லர் வச்சு ஒன்றா தச்சிருக்கா. ஜாய்க்கு 8 வயசு இருக்கும்போது அவங்க அம்மா அப்பாவுக்கு இன்னொரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைய கவனிக்கிற மாதிரி அவளை கவனிக்கிறங்கிற கோவத்தில் ஜாய் அந்த குழந்தைய பூச்சி மருந்தடிச்சு கொண்டிருக்கா. இந்த மாதிரி தொடர்ந்து சம்பவங்கள் நடந்தும் மனநல மருத்துவத்தில் சேர்க்க இஷ்டப்படாத டொனால்ட் ரூபி ஜாயை வெளி உலகத்துக்கே காட்டாமல் ஒரு ரூமில் தனியாக பூட்டி வச்சு வளர்த்துருக்காங்க. ஒரு 4 செவத்துக்குள்ளே 11 வருஷமாக ஜெயில் கைதி மாதிரி தனிமையில் தவிச்ச ஜாய் அவளோட இந்த நிலைமைக்கு காரணம் கடவுள்னு நம்ப ஆரம்பிச்சா. கடவுளை கொஞ்சம் கொஞ்சமாக வெறுக்க ஆரம்பிச்சா. சாத்தான பிரார்த்தனை செய்ய ஆரம்பிச்சா. ஜான் 20, 2008 ஜாயோட 19வது பிறந்த நாள். சாத்தானுக்கு ஒரு அப்பாவி ஜீவனோட உயிரை பலியாக கொடுத்தா நினச்சது நடக்கும்னு நம்பின ஜாய் அன்னைக்கு ராத்திரி 11:30 மணிக்கு அவள் வளர்த்த பூனையோட கழுத்தை துண்டா அறுத்து அந்த பூனையோட தலையை சாத்தானுக்கு காணிக்கையாக செலுத்தினா. ஜாய் இத்தனை வருஷமாக அனுபவித்த தனிமையை எல்லாரும் அனுபவிக்கணும்னு சாத்தான் கிட்ட வேண்டி அவளோட தனிமையான வாழ்க்கையை வெறுத்து அவளும் தூக்கில் தொங்கினா. மறுநாள் காலையில் டொனால்ட் ரூபி ஜாயோட ரூமை திறந்து பார்த்தப்போ தொங்கிட்டு இருந்த ஜாயோட பணத்துக்கு கீழே சாத்தானுக்கு காணிக்கையாக கொடுக்கப்பட்ட பூனையோட தலை அதோட உடலோட மறுபடியும் இணைஞ்சிருந்திருக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் அந்த இடத்துல தங்க இஷ்டப்படாத டொனால்ட் ரூபி ஜாய் கார்டன்ஸை விற்றுட்டு அந்த ஊரை காலி பண்ணியிருக்காங்க. ஜாய் தூக்கு போட்டு இறந்த அதே இடத்துல சரோஜினி அப்பார்ட்மெண்ட்ஸ் ரூம் நம்பர் 209 இருக்கிறதாகவும் ஜாய் தூக்கில் தொங்கின அதே நாள் அதே நேரம் ஜான் 20, 11 மணிக்கு வருஷம் ஜாய் சாத்தான் கிட்ட பிரார்த்தனை செஞ்ச மாதிரி அவள் அனுபவித்த தனிமையை அந்த ரூமில் சிக்கினவங்க ஒரு நேர சூழல் மூலமாக திரும்ப திரும்ப அனுபவித்து இறந்து போவதாகவும் ஒரு நகர புராணம் இருக்குது. டைமிங்ண்ணா, டைமிங் ரொம்ப முக்கியம். 11:30 மணிக்கு பண்ண மாதிரியே கரெக்டாக அடுத்து 11:40க்கு ஒரு பவர் கட்டு, 11:50க்கு ஒரு பவர் கட்டு, 12 மணிக்கு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறோம். ஓகே தானே? சரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் சீக்கிரம் மட்டும் முடிய பாருங்க. நான் வேறு மீட்டர் பாக்ஸ் கிட்டே நிற்கிறேன். மழை வேறு செம்மையாக பெய்யுது. அது வாட்டுக்கு தண்ணி இனி தெரிஞ்சு சாக்கி கடிச்சிட போகுது. நான் வேறு வீட்டுக்கு ஒரே பையன், கல்யாணமும் ஆகலை இன்னும். பேசாமல் நான் வேணா மேலே வந்துட்டுமா? பவரை கீழே அமுச்சு விட்ருவோம். டே எச்சக்கலை அது உங்களெல்லாம் நான் இங்கே பேசிகிட்டு இருக்கிறேண்ணா. உன்னை போய் அது மாதிரிலாம் பேசணுண்ணா. டேய் கேவலமானவனே, கேக்கில் இருக்க சாக்லேட் அழித்திங்கிற, ஏன் வேறு எதாவது அழித்திங்க வேண்டியதானே? அசிங்கமாக வருது வாயில் எனக்கு போகிறம்போக்கு. கேக் வெட்டுற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டேன் நீ? இல்லைடா, சும்மா கேக்கை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். மயிரை பார்த்தேன் நீ? முதல்ல அவன் வரானான்னு கேள அவன்கிட்ட. அவன் சிக்னலுக்கு தான் வெயிட்டிங். நம்ம இவ்வளோ சொன்னதுக்கமா எப்படி எடுத்து திங்கிறான். ஹலோ மச்சி, எல்லாம் இங்கே ரெடியாக இருக்கும்டா. உங்கள் சிக்னலுக்கு தான் வெயிட்டிங்கு. அவன் எந்திரிச்சிட்டானா? டேய் பொண்ணு, வரானாடா அவன்? வரலையா? டேய் வரலடா, வந்தா நானே சொல்கிறேன். மச்சி, அவனுக்கு கேட்கலான்னு நினைக்கிறேன். பாய்கிட்ட சொல்லி வால்யூம் ஏற்ற சொல்லு. ஹலோ பாய், எங்கே இருக்க? அதே கக்குஸ்ல தான்டா இருக்கேன். வேற எங்கடா போகிறேன்? சரி பாய், சவுண்டே கேட்கல. கொஞ்சம் சவுண்டை நல்லா ஏற்றி விடு. டே மச்சான், இது கொஞ்சம் லோ குவாலிட்டி ஆடியோடா. யூடியூப்ல டவுன்லோட் பண்ணது. இதுக்கு மேலே ஏற்றினா சவுண்டு பயங்கரமாக இறையும்டா. மூட்டை ஏத்துறா. அவனுக்கு கேட்கலன்னு சொல்லிருக்க, இறையும் நுறையும் சொல்லிருக்க. சரி நான் சொல்லிட்டேன், இஷ்டம். அவரு அவன் வரானா? ஏ நாயே, அவன் வரான்டா. மாஸ்க்லாம் போட்டு ரெடியாக இருக்குல்ல? இருக்கேன். டேய் இந்த கடைசியில் என்ன கக்கூஸ்குள்ள அனுப்பிட்டீங்களா? டேய் சும்மா பெணத்தினே இருக்காதரா. இன்னும் கொஞ்ச நேரம் தான், அழுவாமல் அங்கேயே இரு.
ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணது. நெட் தான் வந்துச்சு. இது கிட்டத்தட்ட ஒரு பென்ட்ரைவே தான். நெட்லேருந்து பழைய சமையல் மந்திரம் எபிசோட் டவுன்லோட் பண்ணி அதை இதில் ஏற்றி டிவி பின்னாடி சொருகிடலாம். ஹாலில் ஒரு டம்மி ரிமோட்டை வச்சிடலாம். ஒரிஜினல் ரிமோட் பின்னாடி இருக்க பொண்ணுக்கிட்டே இருக்கும். கரெக்டாக 11:30 மணிக்கு கும்கி டிவி ஆன் பண்ணுறானோ இல்லையோ பின்னாடி இருந்து பொன் ஒரிஜினல் ரிமோட்டை வச்சு பென்ட்ரைவில் இருக்க வீடியோவை ப்ளே பண்ணிவிடுவான். எடிட் பண்ண வீடியோ முடியறதுக்குள்ளே ப்ரோ கரெக்டாக கரண்ட்டை கட் பண்ணிடுவார். ஸோ கரண்ட் வந்த உடனே அவன் திரும்ப வரத்துக்குள்ளே ஒரிஜினல் ரிமோட்டை எடுத்து பொண்ணு அந்த வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி விட்டுருவான். கும்கியை பொறுத்த வரைக்கும் நடந்த விஷயமே திரும்ப நடக்குது. சரி, ஆனால் இந்த பிளானில் ஒரு சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல்? 11:30 மணிக்கு அவன் டிவியை ஆன் பண்ணாலும் பண்ணாட்டியும் ஒரிஜினல் ரிமோட்டை வச்சு டிவியை ஆன் பண்ணுறோம், சமையல் மந்திரம் ஓடுது. ஆமாம், அதில் விட்ட பற்றியே பேசுவாங்கல்ல, அதை பார்க்க பிடிக்காம அவனே டிவி ஆஃப் பண்ணிட்டானா? நான் இந்த உலகத்தில் 2 விதமான பசங்க தான். விட்டு பார்க்குறவனுங்க, விட்டு பார்க்க மாட்டேன்னு பொய் சொல்கிறவனுங்க. அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, எச்சங்களை கண்டிப்பாக அதை பார்க்கும். Happy birthday! Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Kumki. Happy birthday to you. சீனி பாடுங்கடா. ஏண்டா உங்களை யாருக்காவது அறிவுங்கிறது கொஞ்சமாச்சு இருக்கா? விஷயண்ணா டென்ஷன் ஆகாதீங்கண்ணா. இல்ல 25th பர்த்டே இல்ல, நான் காண்டாய் கேட்கல, கோவப்பட்டு கேட்கல, திட்டுறதுக்காக கேட்கல. ஜென்ரலா தெரிஞ்சுக்கலான்னு கேட்கிறேன். உங்கள யாருக்காவது அறிவுங்கிறது கொஞ்சமாச்சு இருக்கா? எனக்குலாம் இருக்கு. சோறு தானே திங்கிறீங்க எல்லாரும், இல்ல வேற ஏதாவது திங்கிறீங்களா? ஒன்லி பூஸ்ட். டே உனக்கு அமுன் இருக்கு சொல்றா, சமகான்ல இருக்கேன், சத்தியம் அடிச்சிருவேன். அதுக்கு மேல ஏதாவது பேசினா சத்தியம் அடிச்சிருவேன், அப்பிடுவேன், அப்படியே பலார்னு அப்பிடுவேன். எவ்வளோ பயன்ட்டேன் தெரியுமா? பயத்தில் அப்படியே அடி வேறனா பரட்டி விட்டுருச்சுடா. இன்னும் கொஞ்சம் என்னமாச்சு பயமுறுத்தினா பயத்தில் செத்தே போயிருப்பேன்டா. இல்லை உடைக்க போல இந்த கேமரா எடுத்துக்கிட்டு கீழே இருக்குடா. யோ அண்ணா, நல்லா சட்டியா சோற திங்கிறேல, உடம்ப வளர்த்த அளவுக்கு மூளையை வளர்த்துருக்க நீ சின்ன பசங்க கூட சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்கா? பெரிய மனுஷன் ஆச்சேன்னு பார்க்குறீங்களா? அசிங்கமாக ஏதாவது கேட்டிருப்பேன். சரி, எந்த நான் எந்த கேவலமான மிமிக்கிரியை பண்ணது பவரு நீ தானே? எனக்கு அப்போவே தெரிஞ்சுது. நான் அப்போ சொன்னேன், ஞாபகம் இருக்கா? நீ முதல் வாட்டி கால் பண்ணப்ப பவரு நீ தான் அதுன்னு பச்சையாக தெரியுது, மூட்டு ஃபோனை வைன்னு நான் அப்போவே கண்டுபிடிச்சிட்டேன். என்ன நீ திருப்பி ஃபோன் பண்ணி சொன்னதே சொல்லிட்டு இருந்தியா? அதான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். டேய் என்னடா வளர்ற? நான் ஃபோன் என்ன மிமிக்ரி? டேய் ஏதோ கார்த்திங்கிற பேரில் ஃபோன் பண்ணி என் ஒய்ஃப் பாத்ரூமில் சூசைட் பண்ணிட்டாங்க, என் ஒய்ஃப் மேலே 4-5 பேர் இதே அப்பார்ட்மெண்ட்டில் இதே நேரத்தில் இறந்துருக்காங்கன்னா சொன்னியடா. என்னடா சொல்கிற? நானும் அது பண்ணலையே. சார் ஒரு டைரி எப்போதுமே கையில் வச்சிருப்பா சார். ஆனால் அவன் இறந்ததுக்கப்புறம் அந்த டைரி எங்களால் கண்டுபிடிக்கவே முடியல. பாத்ரூம் ட்ரெயின் உள்ள ஏதோ குழந்தை சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. அந்த பூனை அந்த அப்பார்ட்மெண்ட் கட்ட ஆரம்பிச்சதுலேருந்தே அங்கே தான் இருக்கான். எப்படி வந்துச்சு, எங்கேருந்து வந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது. பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி. இளைஞர்களின் இதய துடிப்பு. கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்களின் ஃபேவரட் ஷோ சமையல் மந்திரம். நம்ம நிகழ்ச்சியில சாட்டர்டே சண்டேஸ் வந்தாலே லைவ் கால்ஸ் தான் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி டாக்டருக்கு ஒரு வணக்கம் சொல்லலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். வியூவர்ஸ் யூஸ்ஃபுல்லா என்ன டாபிக் பார்க்க போறோம்? இன்னைக்கு வியூவர்ஸ்க்கு வந்து நாம கொடுக்க போறது பனங்கிழங்கும் மொச்சக்கொட்டையும். பனங்கிழங்கும் மொச்சக்கொட்டை அதை தான் கொடுக்க போறோம். அதாவது இந்த பனங்கிழங்கு வந்து பனங்கிழங்கு மொச்சக்கொட்டை